திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் மீண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை மணிதான் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு. நீங்கள் விழிப்புணர்வோடு இல்லாமல் தூங்கியிருந்தீங்களா இவ்வளோ நாளா? அதாவது அரசியலில் காங்கிரஸ் ஹேஸ் பிகம் எ டெட்வுட். அதோடு சேர்ந்து இருக்கிற கட்சிகளும் அவர்கள் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் 14 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 11வது இடத்துல இருந்த பாரத நாடு இன்றைக்கி உலக அரங்கில் 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கு IMF போன்ற பல்வேறு சர்வதேச நிதியங்கள் விரைவில் 3வது இடத்துக்கு வரும் பாரதம். ஆகவே பாரத நாட்டை முன்னேற்றக்கூடிய முற்போக்கு சக்திகள் பாரத நாட்டு அரசியலில் ஆதிக்கம் பெறணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. திருமாவளவன் போன்ற பிற்போக்கு சக்திகள், விசிகா போன்ற பிற்போக்கு அமைப்புகள் அவர்கள் இந்த நாட்டை துண்டாட நினைப்பவர்கள். ஜாதி ரீதியாக, மத ரீதியாக இந்த நாட்டு மக்களை துண்டாட நினைப்பவர்கள். அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதையே இந்த முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. அதே போல நடிகர் விஜய் தனக்கு மாநாடு நடத்த இடம் கொடுத்தவங்களுக்கு நேற்று கூப்பிட்டு சங்கம் மூலம்லாம் பரிசீலித்திருக்காரு. ஸோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோட வேலைகளை அப்படி இப்போதே மும்மூலமாக ஈடுபட்டு வந்திருக்காரு. இந்த இவரோட வருகை இதெல்லாம் சிம்பாலிக் தானே. நான் 1991 பிஜேபியுடைய நிர்வாகியாக இருக்கேன். மாவட்ட தலைவர் 93 நான் மாநில செயலாளர். அரசியல் ஒர்க்குங்கிறது பூத் அளவில் பணியாற்ற வேண்டியது. நான் தமிழ்நாடு முழுக்க இந்த கடந்த 2 மாதத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் நான் டூர் போயிருக்கேன். எங்கேயுமே அவருக்கு கிரவுண்டு லெவல் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இல்லை. அதனால் நான் அவர் எது பண்ணாலும் மக்கள்கிட்ட அது வரவேற்பு பெற்று அவருக்கு சக்தி கொடுத்தா ஓகே. ஆனால் அதற்கான முயற்சிகள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அமைச்சர் ராமமோகன் ஒரு நபர் பொதுப்பதிவு அதை கட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு. அமைச்சர் கட்டி தரதுக்கு நான் ரெடி, சுத்தம் கேட்டு நீங்கள் ரெடியான்ற மாதிரி ஒரு மாநில அமைச்சர் கேட்குறாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகமே அதனுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லா விஷயங்களிலும் மக்களை கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிற முறையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பொன்முடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார்? நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானேங்கிறார். அதேபடி பார்த்தீங்கன்னா திரு KKSSR மனு கொடுத்த பெண்மணியை அந்த மனுவாலேயே தலையில் அடிக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொச்சையான மனிதர்களின் கும்பலாக மாறி போயிருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் இப்போ நடைபெற்ற மகாராஷ்டிரா தேர்தலோட தாக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தல் தான் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.